ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏஐ டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் கைண்ட் ஆஃப் டூல். நம்மகிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்கு. அந்த பிடிஎஃப் ஃபுல்லா படிக்க எனக்கு டைம் இல்ல. அதுக்கு பதிலா அந்த பிடிஎஃப்ல என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு வேண்டிய ஆன்ஸர நான் கொஸ்டினா கேட்டா, அதோடைய ஆன்ஸர அந்த ஏஐ குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுக்கும். அதுக்கான ஏஐ வெப்சைட் தான் இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கூகுள் குரோம் இருக்கு இல்லைங்களா? அதுல போயிட்டு இப்போ நாங்க ஹுமாட்டா அப்படின்னு டைப் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த வெப்சைட்ட டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ல தெரியிற மாரி அந்த வெப்சைட்டோடைய லிங்க் ஓப்பன் ஆயிருக்கும். நீங்க அந்த லிங்க்க கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்குள்ள போங்க. வெப்சைட்குள்ள போனீங்கன்னா, அதோடைய பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுல பெய்டு வெர்ஷனும் இருக்கு, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. பெய்டு வெர்ஷன பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறதில்ல. வேணுன்றவங்க பெய்டு வெர்ஷன யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ வெர்ஷன எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத தான் நான் உங்களுக்கு சொல்லித் தரப் போறேன். இப்போ இந்த பேஜ்லயே பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கு இல்லையா? அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாரி சைன் அப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்க ஏற்கனவே சைன் அப் பண்ணலன்னா, உங்களோட இமெயில் ஐடிய பயன்படுத்தி சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே என்னுடைய இமெயில் ஐடி பயன்படுத்தி அந்த ப்ராசஸ நான் முடிச்சுட்டேன். அப்ப நான் டைரக்ட்டா லாகினுக்கு போயிர்றேன். லாகின் போனேன்னா, என்னுடைய இமெயில் ஐடி அது கேட்கும். நான் இமெயில் ஐடி குடுத்து, இந்த வெப்சைட்குள்ள நான் லாகின் பண்ணிர்றேன். ஸோ லாகின் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாரியான ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆயிருக்கும். இந்த பேஜ்ல அப்லோட் அப்படின்னு மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த அப்லோட நான் பயன்படுத்தி ஒரு பிடிஎஃப்ப நான் இதில ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிறேன். என்னுடைய பிடிஎஃப் இதில அப்லோட் ஆயிட்டிருக்கு. நான் என்ன பிடிஎஃப் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு கீழ டிஸ்ப்ளே ஆகும். அப்துல் கலாம பத்தி நான் ஒரு பிடிஎஃப் எடுத்திருக்கேன். அந்த பிடிஎஃப் தான் இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ அது ஃபுல்லா அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம கொஸ்டின் கேட்க முடியும். அதுக்கான செகண்ட்ஸ் தான் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ இந்த மாரி ஃபுல்லா நம்ம அப்லோட் பண்ண பிடிஎஃப் அந்த வெப்சைட்ல ஃபுல்லா ரன் ஆயி அப்லோடட் அப்படின்னு வந்துரும். ஸோ ஆஸ்க்னா நம்ம கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதிலயே பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் ஆல் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஆஸ்க் ஆல் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். குடுத்த உடனே எனக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுவே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு அந்த பிடிஎஃப் எத பத்தி இருக்குன்றத நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடும். இப்ப ஆஸ்க்ன்ற இடத்த நம்ம கிளிக் பண்ணோம்னா, நம்மளுக்கு இந்த மாரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒண்ணு ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த மெசேஜ் பாக்ஸ்ல நம்மளுக்கு என்ன கொஸ்டின் அந்த பிடிஎஃப்லேருந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேனோ, அந்த கொஸ்டின நான் கேட்கலாம். நான் இதில எந்த பிடிஎஃப் அப்ளை பண்ணிருக்கேன்னா, கலாம் பத்தி ஒரு பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். அந்த பிடிஎஃப்ல எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் கிடைச்சா போதும். அத நான் ஃபுல்லா படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த கொஸ்டின்ஸ மட்டும் நான் அதில டைப் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஸ்க்ன்ற காலம்ல நான் டைப் பண்றேன் பாருங்க. வென் டிட் கலாம் சென்ட் டு யுஎஸ். அந்த பிடிஎஃப்ல கலாம் எப்போ யுஎஸ் போயிருக்காருன்றது எனக்கு தெரியணும். ஸோ அந்த கொஸ்டின் நான் டைப் பண்ணிட்டு, இந்த மெசேஜ் அனுப்பக்கூடிய அந்த சிம்பல நான் கிளிக் பண்ணணும். நான் கிளிக் பண்ணிட்டேன். என்னுடைய கொஸ்டின் அதோட ஆன்சர் இங்க வந்து அந்த பிடிஎஃப் ரீட் பண்ணிட்டு இருக்கு. ரீட் பண்ணி அத ஆன்சர் மட்டும் குடுத்துறதோட நிக்காது. அந்த ஆன்சர் எந்த பேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத மொதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு சொல்லிடும். இதோ பாருங்க, அதுக்கான ஆன்சர் குடுத்துருச்சு. அந்த ஆன்சர் பேஜ் நம்பர் 1ல இருக்கு அப்படின்னு காட்டிடும். ஸோ எந்த பக்கம் இருக்குன்றத இந்த பக்கம் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணியும் காட்டும். இந்த சைடுல பேஜ் குடுத்துருக்கேன் இல்லையா? அந்த பேஜ்ல எந்த இடத்துல அந்த ஆன்சர் இருக்குன்னு ஹைலைட்டரும் போட்டு காட்டிடும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நான் செகண்ட் கொஸ்டின் டைப் பண்ண போறேன். When was Kalam picked as a project
டைரக்டர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும். ஸோ அதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னுடைய கொஸ்டின் நான் இங்கே டைப் பண்ணிட்டேன். ஸோ அந்த பிடிஎஃப்பை அந்த ஏஐ சாஃப்ட்வேர் ரீட் பண்ணிகிட்ருக்கு. ரீட் பண்ணி எனக்கான ஆன்சரை எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடும். அதோட ஆன்சரையும் கொடுத்துடும். கலாம் வாஸ் பிக்ட் ஆஸ் ஏ ப்ராஜெக்ட் டைரக்டர் ஃபார் த SLV3 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது எந்த பேஜில் இருக்குது, பேஜ் நம்பர் 2ல் இருக்குது அப்படிங்கிறதையும் என்னோடய ஆன்சர் கீழே கொடுத்துடும். அதை ஹைலைட்டும் பண்ணி காட்டிடும். அடுத்ததாக நான் 3rd கொஸ்டின் கேட்க போகிறேன். By whom a vision for the new millennium was written. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நம்ம பார்ப்போம். கொஸ்டின் டைப் பண்ணிட்டேன். அந்த பிடிஎஃப் அதை வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்கு. அதோடைய ஆன்சரை இப்போ விரைவில் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த டூல் வந்து நம்ம புக்ஸு கூட நமக்கு இப்போ ஒரு சயின்ஸ் புக் இருக்குது, புதுசாக கொடுத்துருக்காங்க. அந்த புக்கை வந்து நம்ம வந்து நெட்டில் இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ண அப்புறம் அதுக்கு புக் பேக் பின்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸை நம்ம டைப் பண்ணால் கூட அதுவே அந்த புக்குக்குள்ளே எந்த இடத்துல அந்த கொஸ்டினோடைய ஆன்சர் இருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ அதுக்கான ஒரு ஏஐ டூல் தான் இது. இப்போ நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்கே உங்களுக்கு கொடுத்துருச்சு, எந்த பேஜில் இருக்குன்றதை கொடுத்துருச்சு. ஃபைனலாக எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தேவை, அதையும் நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டிடுறேன். Write a note on Kalam's logical thinking. ஸோ என்னுடைய ஃபைனல் கொஸ்டின் இது தான். ஸோ அதையும் நான் அந்த ஏஐ கிட்ட கேட்குறேன், அந்த பிடிஎஃப்பில் எனக்கு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏஐ அதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரீட் பண்ணி எனக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இப்போ ஆன்சர் கொடுத்துரும். அந்த ஆன்சர்ஸையும் இப்போ பார்ப்போம். உங்களுக்கு இதோ இங்கே ஆன்சர் டிஸ்பிளே ஆகிடுச்சு பார்த்தீங்களா. என்னோடய கொஸ்டினுக்கான ஆன்சர் டிஸ்பிளே ஆகிடுச்சு. அது எந்த பேஜில் இருக்குது அப்படின்றது இந்த பக்கம் ஹைலைட்டும் பண்ணிடுச்சு. பேஜ் நம்பர் 3ல் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுச்சு. ஸோ இந்த ஏஐ டூல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கம்மியான ஒரு பேஜஸ் இருக்கிற பிடிஎஃப்க்கு தான் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்க. பேஜஸ் அதிகமாக இருக்குது, நம்ம புக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும்னா அதுக்கு சர்டைன் அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது வில்லிங்காக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பே பண்ணி இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நத்திங் இஸ் ஃப்ரீ இல்லையா. ஸோ அதனால் நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கம்மியான பிடிஎஃப் தான் எனக்கு இருக்குது, ஒரு 20 பேஜஸ் தான் இருக்குது, ஆனால் நான் அதை ஃபுல்லாக படிக்க விருப்பப்படல, எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வெப்சைட்டுக்கு வந்து சைன்இன் பண்ணி உங்களுடைய பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கொஸ்டின்ஸை கேட்டிங்கன்னா அது எந்த பேஜில் இருக்குது, அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக்ஸு, காலேஜ் புக்ஸை கூட நீங்கள் என்ன செய்யலாம், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் கொஸ்டினாக கேட்டிங்கன்னா அது ஆன்சராக கொடுத்துரும். ஃபுல்லாக நம்ம வந்து டைம் நிறைய செலவு பண்ணி தான் ஃபுல்லாக படித்தாகணும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம இந்த வெப்சைட் மூலயமா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட லேர்னிங் ப்ராசஸில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.